வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க. மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும். அதுக்கு 4000 கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும். மீனவர்களோட, தொழிலாளர்களோட, நெசவாளர்களோட, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும். உருவாக்குறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தணும். முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கணும்.